வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவிட்டப்பட்டு வருதுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்தும் வெளியாகிருக்குங்க. என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படி ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிக மிக முக்கியமான செய்திகள் 3 செய்திகள் வெளியாகிருக்கு. அந்த செய்திகளை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் பார்த்திங்கன்னா எஸ்எம்சியோடைய கூட்ட அறிக்கையை பற்றி நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த எஸ்எம்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக ஆசிரியரை ஆசிரியராக போட்டிக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டு வச்சுட்டாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். அவன் பாத்தீங்கன்னா தேர்வுல தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் எஸ்எம்சில போக முடியும் அப்படின்றே சொல்லிருக்காங்க. எஸ்எம்சி உடைய கூட்டறிக்கை ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பள்ளி மேலாண்மை குழு கூட்டறிக்கை 25/7/2025 நிலவரப்படி, ஓகேங்களா. என் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு முதல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் தலைமையிலும் ஏனைய உறுப்பினர்கள் முன்னிலையும் பகர்த்து செலவிட்டு நம்ம கூட்டத்துடைய தீர்மானங்கள் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேங்க. மாநில கற்றல் அடைவு SAS, ஓகேங்களா. சோ அதோடைய திறன் மேலாண்மை மற்றும் பங்கு மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தெரிவிப்பது தீர்மானிக்கப்படுகிறது. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் சத்தாக வாசிக்க 10-15 பெற்றோர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியின் முன்னாள் மாணவர்களை குறித்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி உபகரணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணம், குழந்தை பாதுகாப்பு, குழந்தை தொழிலாளர் முறைகளால் விடுபட்ட அடையாளம் காணப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி NSNOP மூலம் வழங்கப்படும் பள்ளியின் தேவையில் அளவீடு செய்து பள்ளி மேலாண்மை குழு மூலமா இதை பார்க்கலாம். போக்ஸ்கோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு, பள்ளி கல்வித்துறையின் அழைப்பு மையின் அந்த என்ன கொடுத்திருக்காங்க. உதவி குழந்தைகள் 1098 விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை உருவாக்கும், போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். அதற்காக அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. சோ மேற்காணும் கூட்டப்பொருள்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து சார்ந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குநர் செயல்முறைகள் பின்பற்றி விதிகள் மற்றும் மாணவர்கள் இதனால் நலன் கருதி மேற்கண்ட பொருள்கள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செட் தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோருவர்களுக்கு சான்றிதழ் சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 7 வரை அவகாசம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த செட் தேர்வை பற்றி ஒரு சில அறிவிப்பு. மாநில தகுதி தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான சான்றிதழ்களை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயலாளர்கள் ராமேஸ்வரம் முருகன் வெளியிட்டுள்ள குறிப்பில், ஆசிரியர் தேர்வு வாரிய மையத்தால் தகுதி தேர்வு செட் தேர்வு கடந்த மார்ச் 6 முதல் 9 வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செட் தேர்வில் தமிழ் வழியில் பயின்றோருக்கு PSTN இடஒதுக்கீடு வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஆசிரியர்களுடைய விண்ணப்பதாரர்கள் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பரப்பு வரை தமிழில் படித்ததற்கான சான்றிதழ்கள் மாதிரி படிவத்தில் உள்ளவாறு கையொப்பம் பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்துல ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5க்குள்ளார நீங்க போடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தமிழ் வழியில் படிப்பதற்கான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் முன்னுரிமை கோர இயலாது, அதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து PGTRB தேர்வு தேதிகள் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்வு தேதிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 28/9/2025 அன்று அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் எக்ஸாம் நடைபெறுது. அதனால அதை நிறுத்திட்டு அந்த தேதியை மாத்திட்டு பாத்தீங்கன்னா தற்சமயம் அக்டோபர் 12/10/2025 அன்னைக்கு இந்த PGTRB எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா HGT வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 மடங்கா உயர்த்தலாம் அப்படின்னு புதிய திட்டங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. நீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு பாத்தீங்கன்னா தேர்வு சம்பந்தமா போயிட்டு இருக்கு. அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த ஜூலையுடைய 27, 28, 29 தேதிகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. 2013 டெட் பாஸ் பண்றவர்களான போஸ்டிங்கும் அதுல அடங்கும்.
ஓகேங்களா? சோ நண்பர்களே, இந்த தகவல்கள் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தர நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே பதிவிட்டப்பட்டு வருதுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்தும் வெளியாகிருக்குங்க. என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படி ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிக மிக முக்கியமான செய்திகள் 3 செய்திகள் வெளியாகிருக்கு. அந்த செய்திகளை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் பார்த்திங்கன்னா எஸ்எம்சியோடைய கூட்ட அறிக்கையை பற்றி நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த எஸ்எம்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக ஆசிரியரை ஆசிரியரா போட்டிக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்ட வச்சுட்டாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். அவன் பாத்தீங்கன்னா தேர்வுல தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் எஸ்எம்சில போக முடியும் அப்படின்றே சொல்லிருக்காங்க. எஸ்எம்சி உடைய கூட்டறிக்கை ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பள்ளி மேலாண்மை குழு கூட்டறிக்கை 25/7/2025 நிலவரப்படி, ஓகேங்களா? என் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு முதல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் தலைமையிலும் ஏனைய உறுப்பினர்கள் முன்னிலையும் வகுத்து செலவிட்டு நம்ம கூட்டத்துடைய தீர்மானங்கள் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேங்க. மாநில கற்றல் அடைவு SALS, ஓகேங்களா? சோ அதோடைய திறன் மேலாண்மை மற்றும் பங்கு மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தெரிவிப்பது தீர்மானிக்கப்படுகிறது. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் சத்தாக வாசிக்க 10-15 பெற்றோர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியின் முன்னாள் மாணவர்களை குறித்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி உபகரணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணம், குழந்தை பாதுகாப்பு, குழந்தை தொழிலாளர் முறைகளால் விடுபட்ட அடையாளம் காணப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி NSNOP மூலம் வழங்கப்படும் பள்ளியின் தேவையில் அளவீடு செய்து பள்ளி மேலாண்மை குழு மூலமா இதை பார்க்கலாம். போக்ஸ்கோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு, பள்ளி கல்வித்துறையின் அழைப்பு மையின் அந்த என்ன கொடுத்திருக்காங்க. உதவி குழந்தைகள் 1098 விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை உருவாக்கும், போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். அதற்காக அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. சோ மேற்காணும் கூட்டப்பொருள்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து சார்ந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குநர் செயல்முறைகள் பின்பற்றி விதிகள் மற்றும் மாணவர்கள் இதனால் நலன் கருதி மேற்கண்ட பொருள்கள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செட் தேர்வு. செட் தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோருவர்களுக்கு சான்றிதழ் சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 7 வரை அவகாசம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த செட் தேர்வை பற்றி ஒரு சில அறிவிப்பு. மாநில தகுதி தேர்வில் தமிழ் வழி ஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான சான்றிதழ்களை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயலாளர்கள் ராமேஸ்வரம் முருகன் வெளியிட்டுள்ள குறிப்பில், ஆசிரியர் தேர்வு வாரிய மையத்தால் தகுதி தேர்வு செட் தேர்வு கடந்த மார்ச் 6 முதல் 9 வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செட் தேர்வில் தமிழ் வழியில் பயின்றோருக்கு PSTM இடஒதுக்கீடு வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஆசிரியர்களுடைய விண்ணப்பதாரர்கள் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பரப்பு வரை தமிழில் படித்ததற்கான சான்றிதழ்கள் மாதிரி படிவத்தில் உள்ளவாறு கையொப்பம் பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்துல ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5க்குள்ளார நீங்க போடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தமிழ் வழியில் படிப்பதற்கான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் முன்னுரிமை கோர இயலாது, அதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து PGTRB தேர்வு தேதிகள் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்வு தேதிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 28/9/2025 அன்று அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் எக்ஸாம் நடைபெறுது. அதனால அதை நிறுத்திட்டு
அந்த தேதியை மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் அக்டோபர் 12/10/2025 அன்னைக்கு இந்த பிஜிடிஆர் எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜிடியோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மடங்கா உயர்த்தலாம் அப்படின்னு புதிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. நீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வு சம்பந்தமா போயிட்டு இருக்கு. அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த ஜூலையுடைய 27, 28, 29 தேதிகள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. 2013 டெட் பாஸ் பண்றவர்களான போஸ்டிங் அதுல அடங்கும். ஓகேங்களா? சோ நண்பர்களே, இந்த தகவல்கள் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தர நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.